விநாயகர் சதுர்த்தி அன்று கண்டிப்பாக பிள்ளையார் முன்பு தோப்பு கரணம் போடுவோம். இந்த நாளில் நீங்கள் பிள்ளையாரை வழிபடும் பொழுது போடும் தோப்பு கரணத்தை தினமும் செய்து வந்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியத்துடன் இருக்கலாம். தோப்பு கரணம் போடுவது உடலின் பல உறுப்புகளை தூண்டும் அக்குபஞ்சர் சிகிச்சை. இந்த தோப்பு கரணம் தினமும் 5 நிமிடங்கள் செய்து வந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இங்கு பார்க்கலாம். சூப்பர் பிரெயின் யோகா என்று அழைக்கப்படும் இது யோகா பயிற்சி மற்றும் இது உடலில் சில புள்ளிகளை தூண்டுவதால் இது அக்குபஞ்சர் சிகிச்சையாகவும் இருக்கிறது. எனவே 2 வழிகளில் போற்றப்படும் நிலையில் அறிவியல் இதை மனித மூளையை மேம்படுத்தும் திறனை கொண்டது என்று காட்டுகிறது. மூளையின் ஆரோக்கியத்தை தூண்டு செய்கிறது, மூளையை வலிமையாக வைக்க செய்கிறது. நினைவாற்றல், கவனம், உணர்ச்சி, நுண்ணறிவை மேம்படுத்தும் இந்த தோப்பு கரணம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என்ன மாதிரியான ஆரோக்கியம் அளிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். தோப்பு கரணம் செய்யும் பொழுது மூளை விழிப்புடன் செயல்பாட்டுடனும் வைத்திருக்க வேண்டியது ஆற்றல் எரிபொருளை வழங்குகிறது. இதை தினமும் செய்வதன் மூலம் நினைவாற்றல் செறிவு மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் போன்ற உளவியல் செயல்பாடுகள் வயதாகும் போது குறையாமல் மேம்படும். தோப்பு கரணம் போடும் பொழுது அது மூளையில் நியூரோபிளாஸ்டிக் தன்மையை மேம்படுத்துவதன் மூலம் நினைவாற்றல் சோர்வு பிரச்சனையை மாற்றுகிறது. மூளையின் புதிய பாதையை மாற்றியமைக்கும் வகையில் இவை செயல்படுகிறது. தோப்பு கரணம் போடுவது நினைவாற்றல் இழப்பு, டிம்னீஷியா மற்றும் அல்சைமர் நோய் போன்ற நிலைகளை குறைப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. தோப்பு கரணம் போடுவதால் மூளை கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொண்டதை தக்க வைப்பதற்கும் அதை நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் இந்த பயிற்சி உதவும். இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே உதவும். குறிப்பாக குழந்தைகளின் நடத்தையை சமநிலைப்படுத்துவதில் கவனம் செலுத்துவதில் சிரமம் இல்லாமல் இருக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் மன அழுத்த அளவை குறைக்கவும் இவை உதவும். தனிப்பட்ட அறிவாற்றல், உணர்ச்சி நிலை நிர்வகித்தல் போன்றவற்றை அளிக்கும் பயிற்சியாக இவை இருக்கும். வாழ்நாள் முழுவதும் இந்த நன்மைகளை பெற தினமும் 5 நிமிடங்கள் போதுமானதாக இருக்கும். மூட்டு வலி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். உடலில் உப்புச்சத்து குறைந்தாலும் அதிகமானாலும் ஜவ்வு பாதிக்கப்பட்டு மூட்டுகளில் வலி ஏற்படும். குருத்தெலும்பு பாதிப்பு வலி உண்டு செய்யும். இன்று உட்கார்ந்த இடத்திலேயே வேலை செய்யும் இளைஞர்கள் கூட இந்த பாதிப்பு உண்டாகிறது. தோப்பு கரணம் போடும் பொழுது இடுப்பு மற்றும் மூட்டுகளுக்கு வலு கிடைத்து தசைப்பிடிப்பு, மூட்டு வலி, அத்ரைட்டிஸ் எனும் முடக்குவாதம் கூட தடுக்கலாம். மூட்டுகளில் வலி வருவதை தடுக்க பல்வேறு உடற்பயிற்சிகள் தேவையில்லை. இந்த தோப்பு கரணம் மட்டுமே போதுமானது. தோப்பு கரணம் போடுவதால் மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கல் என்பது எல்லா வயதினருக்கும் வரக்கூடியதாகவே உள்ளது. அடிக்கடி மலச்சிக்கல் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய பயிற்சிகளில் இதுவும் ஒன்று. தோப்பு கரணம் உட்கார்ந்து போடும்பொழுது உடலில் தேங்கி இருக்கும் கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. ஏனெனில் தோப்பு கரணம் போடும் பொழுது உடலில் உள்ள சக்தி சீரான தசை உள்ளுறுப்புகளுக்கு அனுப்புவதால் பெருங்குடல் வலுவடைகிறது. இதனால் மலச்சிக்கல் இல்லாமல் மலம் முழுமையாக வெளியேறுகிறது. மலச்சிக்கல் இருப்பவர்கள் 5 நிமிடங்கள் இதை செய்தாலே மலச்சிக்கல் வராமல் தவிர்க்கலாம். மலச்சிக்கல் இல்லாமல் உடல் கழிவுகள் வெளியேறினாலே செரிமான கோளாறுகள் இல்லாமல் இருக்கலாம். இது உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தோப்பு கரணம் போடும்போது தரையில் உட்கார்ந்து எழுவோம். இதனால் உடலின் வலிமை அதிகரிக்கும், தசைகள் வலிவடையும். தரையில் உட்கார்ந்து எழும்போது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், உடல் எடையை குறைக்கும், தசைகளை சமநிலைப்படுத்தி வலுவுடன் இலகுவாக வைக்க செய்யும். எளிமையான இந்த பயிற்சி உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உடல் எடை இழப்புக்கும் முயற்சிப்பவர்களுக்கும் இவை கை கொடுக்கும். தோள்பட்டை அளவுக்கு கால்களை விரித்து வைக்க வேண்டும். இடது கையால் வலது காதை மடலையும் வலது கையால் இடது காது மடலையும் பிடிக்க வேண்டும். கட்டை விரல் வெளியேயும் ஆள்காட்டி விரல் உட்பக்கமாக இருக்க வேண்டும். வலது கை இடது கை மேல் இருக்க வேண்டும். தலை நேராக இருக்க வேண்டும். மூச்சு உள்ளிழுக்க வேண்டும். எந்த அளவு உட்கார முடியுமோ அவ்வளவு தூரம் உட்காரலாம். பெரியவர்களால் தோப்பு கரணம் போட முடியாது. அவர்கள் ஜன்னல் கம்பியை பிடித்து தோப்பு கரணம் போடலாம். பிறகு எழும்போது மூச்சு விட்டு எழ வேண்டும். தினமும் 5 நிமிடங்கள் இதை செய்யலாம். இதற்கு ஜிம் போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டிலேயே செய்யலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு முன்பு தோப்பு கரணம் போட்டு தொடங்கிவிடுங்கள். உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்வீர்கள். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிய நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.